நாட்டில் ராஜா ஒருவர் இருந்தார். அவருக்கு அரோரா என்ற ஒரு அழகான இளவரசி இருந்தாள். மிகவும் நல்ல பெண்ணான அவள் இரக்க குணம் கொண்டவளாக இருந்தாள். அனைத்து மிருகங்களையும் பறவைகளையும் மிக அதிக அளவில் நேசித்தாள். ஒரு நாள் தோட்டத்தில் ஒரு குட்டி குருவி ஒன்று அடிபட்டு கிடப்பதை கண்ட அவள் மிகவும் கவலையுற்றாள். தன்னுடைய அரண்மனைக்கு அந்த குருவியை எடுத்து கொண்டு சென்று வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தாள். தன்னுடைய பாட்டியிடம் கொண்டு போய் அந்த குருவியை கொடுத்து வைத்தியம் பார்க்க சொன்னாள். அவர்களும் நிறைய மூலிகைகளை செய்து ஒரு மருந்து தயார் செய்து அந்த குருவியை காப்பாற்றினார்கள். ஆனால் அந்த குருவிக்கு அதிக அளவில் அடிபட்டு இருந்ததால் பறக்க இயலவில்லை. ரொம்ப நாள் கழித்து அந்த குருவிக்கு உடம்பு சரியாகியது. உடனே அரண்மனைக்கு வாடிக்கு வந்த அந்த இளவரசி அந்த குருவியை பறக்க சொன்னாள். ரொம்ப நாள் பறக்காம இருந்த அந்த குருவி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு பறந்து சென்றது. அந்த குருவி பறந்து போவதை பார்த்து கொண்டே இருந்த பொழுது டக்கென்று அவள் முன்னால் ஒரு மந்திர தேவதை வந்தது. என்னுடைய படைப்பான அந்த குருவியை காப்பாற்றியதற்கு உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டது அந்த தேவதை. அதற்கு இளவரசி அரோரா கூறினாள், நான் இதேபோல் நிறைய மிருகங்களையும் பறவைகளையும் காப்பாற்ற வேண்டும். அந்த நாள் யாருக்கெல்லாம் என்னுடைய உதவி வேண்டுமோ அவர்களிடம் எனக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டது. அதற்கு அந்த மந்திர தேவதை கூறியது, உனக்கு நான் வரம் கொடுக்க நினைத்தால் நீ மற்றவர்களுக்கு வரம் கேட்கின்றாய். உன்னுடைய நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. உனக்கு நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்கின்றேன். அதே நேரத்தில் நீ தொட்டதும் அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உடனே எந்தவித மருந்தும் இல்லாமல் சரியாகிவிடும் என்று ஒரு வரத்தையும் சேர்த்தே கொடுத்தது அந்த தேவதை. புது சக்தி கிடைத்த அந்த இளவரசி அரோரா அந்த நாட்டில் இருக்கும் அடிபட்ட உடம்புக்கு சரியில்லாத மிருகங்களையும் பறவைகளையும் அவளுக்கு கிடைத்த புது சக்தியை கொண்டு தேடி கண்டுபிடித்து அந்த மிருகங்களை தன்னுடைய சக்தியால் குணப்படுத்தி அதில் சந்தோஷம் கண்டாள் அரோரா. அவளுடைய இந்த நடவடிக்கைகளை பார்த்த அந்த அரசர், மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்ட ஒருவர்தான் இந்த நாட்டை ஆளும் முதல் தகுதி படைத்தவர்களாக இருப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது மற்ற உயிரினங்கள் மேல் அன்பு செலுத்தும் உன்னைதான் நான் அரசியாக நியமிப்பேன் என்று கூறி இந்த அரசையே உனக்கு நான் பரிசாக தருகிறேன். நீதான் இனிமே இந்த நாட்டின் ராணி என்று கூறினார். தன்னுடைய நல்ல குணத்தால் அரசியான அந்த அரோரா மிகவும் நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து உலக புகழ் அடைந்தாள். This video was sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app is online shopping app. This app is available in Play Store. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா லிங்கை டச் பண்ணுங்கள், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பொருட்களுக்கு நிறையாவே ஆஃபர் இருக்குது. அதே சமயம் பொருட்கள் மிகவும் தரமானதும் மற்ற விலையை விட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.